குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் ஜீவிதா. ஓகே, இன்னைக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சண்டே அதுவுமா ஒரு சூப்பரான நம்ம டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பேச போகிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே தான் கெஸ் பண்ணிடணும். ஒரு விஷயம் சொன்னால் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். நீ இல்லை, எல்லாருமே கெஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதை கூட நீ கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் நீ வேஸ்ட்டு. அவ்வளோ அசிங்கப்படுத்துற அளவுக்கு இருக்கா? சரி, ஓகே, சொல்லு என்ன அப்படி என்ன பெரிய க்ளூ தரப்போற? ஓகே, கோழி பண்ணன இந்த ஊர் தான் ஃபேமஸ். ஏய், எனக்கு தெரியும், அந்த ஸ்டோன் ஊர் தானே. ஏய், தட் ஸ்டோன் ஊர். என்ன நடிக்கிற? அதான் கண்டுபிடிச்சிட்டல, சொல்லிடு. இப்பவே சொல்லணுமா? வேண்டாம், நம்ம வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாம். அடுத்த செக்மெண்ட்டுக்கு சொல்லிடலாம். கண்டிப்பா. நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, ஆக்சுவலி நீ சொன்ன ஒரு நாமக்கல் கரெக்டா? எப்படிமா? அதான் கோழி அப்படின்னாலே கண்டுபிடிச்சிருவேன். சாப்பிட்ற விஷயம்லாம் நிறைய சொல்லு. ஆமா, நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்குமா. கோழி பண்ணன்னு சொன்னா நாமக்கல் தான் அது. ஆக்சுவலி நாமக்கல் பத்தி நான் கொஞ்சம் கூகுள் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டிங் போன கேப்ல. ஆக்சுவலி நாமக்கல் அப்படின்றது வந்து விஷ்ணுவோட அந்த சாஸ்திரமா இருந்திருக்கு. அதாவது வந்து அந்த ஊர்ல வந்து இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சிவன் கோயிலே கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய விஷ்ணு கோயில், அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா ரங்கநாத சுவாமி கோயில், அப்புறம் வந்து நரசிம்ம சுவாமி கோயில், இந்த மாதிரி பேர்லாம் அப்படியே சொல்லிட்டே போலாம். இந்த ரெண்டு கோயில் சொன்ன பத்தியா, அது ரெண்டுமே ரொம்பவே ஃபேமஸ். நாமக்கல் அப்படின்ற அந்த பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நாமம் அப்படின்னாலே நீ மோஸ்ட்லி விஷ்ணுவோட தான் ரிலேட் பண்ணுவேன். அண்ட் வந்து அந்த ஊருக்கு நடுவுல வந்து ஒரு கல் மாதிரி சுயம்புவா தோன்றி இருக்கு. அது வந்து விஷ்ணுவோட ஒரு இதுவா இருக்கலாம், ஸ்டாச்சுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த ஊருக்கு நாமக்கல் அப்படின்னு பேர் போயிருக்கு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு கோயிலுமே வந்து கேவ் டெம்பிள்ஸ், அதாவது குகை கோயில்கள். ரெண்டு கல்லுக்குள்ள குடஞ்சு அப்படியே கோயிலா மாத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான கோயில். அண்ட் அந்த ஸ்டாச்சுக்கு மேலே இப்போ ஒரு ஃபோர்ட்டும் கட்டியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா சுமார் 65 மீட்டர்ஸ் ஹை. ஸோ அவ்வளோ ஹைக்கு ஃபோர்ட் கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த நாமக்கல்ன்ற பேர் வந்த கதையே பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே சாந்தினி, இது கூடவே வரப்போகிற செக்மெண்ட்டில் இந்த நாளோட சூரியோதயத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக. இது சூரியோதயம். இன்று 31/5/2015 ஞாயிற்றுக்கிழமை, மன்மத வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:57. ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி திரையோதசி. மாலை 6:20 வரை சுவாதி, பிறகு விசாகம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள்: காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. இன்று மீனராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, நீ ஒரு ஃபோர்ட் பத்தி சொன்ன பத்தியா? அந்த ஃபோர்ட் ஆக்சுவலா கட்டினது யாரு தெரியுமா? யாரு? ராமச்சந்திர நாயக்கர். இவர் யாருன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 16th செஞ்சுரியில நாமக்கல்ல ஆண்டவர் இவர். அண்ட் இந்த ஃபோர்ட்ல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், டிப்பு சுல்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிப்பு சுல்தான் பார்த்தோன்னா இந்த நாமக்கல்ல இருக்கிற இந்த ஃபோர்ட்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த ஃபோர்ட்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் கடைசியா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பிரிட்டிஷே அந்த ஃபோர்ட்டை கைப்பற்றிட்டாங்க. ஓ மை காட், இவ்ளோ ட்ராஜடியா? ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம திருவிக்கா ராக்குக்கு அடுத்தபடியா இருக்கிற ராக் வந்து இந்த நாமக்கல் ராக் தான். ஸோ 1933ல காந்தி இருக்காரு பார்த்தியா, மகாத்மா காந்தி வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எந்த வாரும் இல்லாத ஒரு இடம் பார்த்தோன்னா அது நாமக்கல் தான். ஓகே, சூப்பராக சொன்ன ஜீவிதா. சரி, தொடர்ந்து சங்கீத ஸ்வரங்கள்ல நமக்காக இசை ஜாம்பவான்கள் ஒரு நல்ல இசையை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். இது சங்கீத ஸ்வரங்கள்.
ஜீவிதா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாமக்கல் சுற்றியும் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. முக்கியமாக டிவோஷனலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம நாமக்கல்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா திருச்செங்கோடு அப்படின்ற ஊர் வரும். இது வந்து நம்ம கொங்கு நாடுல 7 சிவன் கோயில்களில் முக்கியமான கோயில் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் கோயில். தெரியுமா? எஸ், அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தெரியாமல் யாராவது இருப்பாங்களா? ஆமாம், ரொம்பவே ஃபேமஸான கோயில். அதாவது சிவன் வந்து பொதுவாக வந்து ஒரே ஒரு சிலையாக இருப்பார், லிங்க வடிவத்தில் இருப்பார், நடராஜ உருவத்தில் இருப்பார். அதாவது அவரோட உருவத்தில் மட்டும்தான் இருப்பார். பட் இந்த கோயிலில் வந்து அவரோட சிலையில வந்து சரிபாதி வந்து பார்வதி கொடுத்திருப்பாரு. அதாவது ஆண் பாதி பெண் பாதி உருவமா இருப்பாரு. முக்கியமா திருநங்கைகள் வந்து நிறைய நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய கோயில் அது. அவங்களுக்கான கோயில்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் அது. அண்ட் திருச்செங்கோடு எதுக்கு ரொம்ப எந்த மாதிரி பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, நிறைய போர்வெல் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ வந்து ஷாப்பிங் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஜாலியான ஒரு ஊர் அப்படின்னா அது திருச்செங்கோடா இருக்கும். ஓகே, சூப்பரா சொன்ன சாந்தினி. ஸோ நாமக்கல் நம்ம போனோம்னா வெறும் சாமி கும்பிட்டு மட்டும் வராம வந்து நிறைய ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வரலாம்னு சொல்றேன். ஓகே ஃபைன். இப்போ வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா திருப்பூர் கிருஷ்ணன் ஆன்மீகத்துல உள்ள நிறைய விஷயங்களை ரொம்பவே சூப்பரா சொல்ல வராரு. பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 100 ஆண்டு வாழ்ந்த தவமுனிவரான பரமாச்சாரியாரை பற்றி இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். ஜூன் 2 வைகாசி அனுஷம் அவருடைய ஜென்ம தினம், அவருடைய ஜெயந்தி. பரமாச்சாரியார் நம் இந்தியாவில் வாழ்ந்த துறவியரில் நீண்ட நெடுங்காலம் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்த ஒரு பெருமகன். 100 ஆண்டுகள் அவருடைய தவ வாழ்வு. பல்வேறு உயர்ந்த ஆன்மீக செயல்களை செய்தவராய், அரசியலில் ஈடுபடாதவராய், விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவராய் வாழ்ந்த ஒரு புனித துறவி அவர். அண்மையில் காலமான எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் பொது உடைமைவாதி. ஆனால் அவர் காஞ்சி பரமாச்சாரியாரை சந்தித்து அவருடைய கண்களில் கடவுளை கண்டேன் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். மத நல்லிணக்கத்தை போற்றிய ஒரு துறவி. அவர் இருந்த காஞ்சி மடத்தின் அருகே மசூதியிலிருந்து மாலை நேரத்தில் அந்த பாங்கு ஒலி ஒலித்த போது அதை நிறுத்தச் சொல்லலாமா என்று கேட்டார்கள். அது எதற்கு? அந்த ஒலி எனக்கு இறைவனை ஞாபகப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் ஜபதபங்கள் செய்ய வேண்டும் என்பதை அது எனக்கு உணர்த்துகிறது. அது அப்படியே ஒலிக்க வேண்டும் என்று சொன்னார் பரமாச்சாரியார். எம்எஸ் சுப்புலட்சுமி என்கிற அந்த அகில உலக புகழ்பெற்ற பாரத ரத்னா என்னும் இசைக்குயில் உட்பட பல பிரமுகர்கள் காஞ்சி பரமாச்சாரியாரின் அடியவர்களாக திகழ்ந்தார்கள். எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு கச்சேரி நிகழ்த்தினார். அப்போது மூதறிஞர் ராஜாஜி குறையொன்றும் இல்லை என்கிற ஒரு பாடலை எழுதி கொடுத்து அதை அங்கு பாடுமாறு செய்தார். குறை இருக்கிறது, என் குறையை போக்கு என்று கடவுளிடம் வேண்டுவது வழக்கம். குறையே எனக்கு இல்லை என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி அமைந்த பாடல் அது. அப்படி ஐக்கிய நாடுகள் சபையில் எம்எஸ் அவர்கள் பாடச் செல்லும் போது பரமாச்சாரியார் மைத்திரீம் பஜத என்கிற ஒரு சம்ஸ்கிருத செய்குளை எழுதி அதை இசைக்குமாறு குறிப்பிட்டார். அந்த பாடலும் அங்கு இசைக்கப்பட்டது. அந்த பாடலினுடைய பொருள் யுத்தம் வேண்டாம் என்பது. உலகில் எங்கும் யுத்தம் வேண்டாம், எல்லா நாடுகளும் சமாதானமாக, அமைதியாக, சாந்தியாக இருக்கட்டும் என்று உரத்து முழங்குகிற ஒரு பாடலை பரமாச்சாரியார் எழுத அந்த பாடலை ஐக்கிய நாடுகள் சபையில் பாடினார் எம்எஸ். பரமாச்சாரியார் துறவியரிலேயே அறிவு ஜீவி என்று சொல்கிற அளவில் எல்லா விஷயங்களை பற்றியும் அறிந்து வைத்திருந்த ஒரு மகத்தான அறிவாளியாக திகழ்ந்தார். அவர் எழுதியதில்லை என்றாலும் பல்வேறு மேடைகளில் அவர் பேசிய சொற்பொழிவுகளை எல்லாம் அருகே இருந்து கேட்டு தொகுத்து ரா கணபதி என்கிற ஆன்மீக அன்பர் அப்படியே அவற்றை நூலாக்கினார். பல தொகுதிகளாக தெய்வத்தின் குரல் என்ற தலைப்பில் அந்த நூல் வானதி பதிப்பு வெளியீடாக வந்திருக்கிறது. எண்ணற்ற கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனைகள் போன்றவற்றை பரமாச்சாரியார் அந்த நூலில் தெரிவிக்கிறார். மனிதர்கள் எப்படி எளிமையாக வாழ வேண்டும், வரதட்சணை வாங்கக்கூடாது என்பது, பட்டு கட்டிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும், ஏராளமான பூச்சிகளை கொன்று தயாராகிற பட்டு தேவையில்லை என்பது, அடுத்தவர்களுக்கு கட்டாயம் உதவ வேண்டும், அதுவே ஆன்மீகம் என்பது, அவர் ஏற்பாடு செய்த பிடி அரிசி திட்டம். ஒவ்வொரு நாளும் உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு பிடி அரிசியை பானையில் போட்டு விடுங்கள், அந்த அரிசி சேகரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் நிகழ்த்தப்படும் என்று சொல்கிற அந்த திட்டம் என்று இப்படி மக்களில் ஒருவராக, மக்களுடைய துயரங்களை உணர்ந்தவராக, பதவி செல்வம் போன்ற வித்தியாசங்களை பாராது எல்லா அடியவர்களையும் எல்லா நேரத்திலும் சந்திப்பவராக,
எளிய வாழ்க்கை வாழ்ந்தவராக, குளிர்சாதனமூட்டப்பட்ட அறைகளில் இருக்காதவராக, குடிசையில் வாழ்ந்தவராக என்று இப்படி ஒரு வித்தியாசமான துறவியை நாம் பார்க்கிறோம். அவர் சமகாலத்தில் வாழ்ந்த ரமணர், ராம் சுரத்குமார் போன்ற துறவியர் மேல் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார். ராம் சுரத்குமார் பரமாச்சாரியாரை சந்தித்த நிகழ்ச்சி பற்றி அவருடைய வரலாறு பதிவு செய்கிறது. ரமணர் மேல் அவருக்கு மிகுந்த மதிப்பு இருந்தது. பரமாச்சாரியார் ஒரு மடாதிபதி. ரமணர் எந்த மடத்தையும் சார்ந்தவர் அல்ல. அவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு தனி துறவி. ஆனால் ரமணரை பற்றி கேட்டு அறிந்து ரமணர் மேல் மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தார் பரமாச்சாரியார். மகாத்மா காந்தி பரமாச்சாரியாரை ஒரு முறை சந்தித்தார். ராஜாஜியுடன் சென்று சந்தித்தார். காந்தியும் பரமாச்சாரியாரும் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். காந்தி இரவு 6 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிட மாட்டார். மூதறிஞர் ராஜாஜிக்கு யோசனை, எப்படியாவது இந்த பேச்சை நிறுத்தி மகாத்மாவை சாப்பிட செய்ய வேண்டும், 6 மணி ஆகிவிட்டால் அவர் சாப்பிட மாட்டாரே என்று. ஆனால் தொடர்ந்து பேச்சு நிகழ்ந்தது. 6 மணியும் கடந்து விட்டது. ராஜாஜி கேட்டபோது காந்தி சொன்னார், அவர் பேசிய பேச்சு எனக்கு செவிக்கு உணவாக ஆகிவிட்டது, இனி வயிற்றுக்கு உணவு தேவையில்லை என்று சொன்னார். சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர இந்தியா எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்கிற கருத்தோட்டங்களை கொண்டிருந்த துறவியரில் விவேகானந்தரைப் போலவே பரமாச்சாரியாரும் ஒருவர் என்பதை அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இந்திரா காந்தி அம்மையார் ஒரு முறை பரமாச்சாரியாரை நேரில் சென்று சந்திக்க விழைந்தார். அப்போது அவர் மௌனத்தில் இருந்தார். ஒரு கிணற்றடியில் அமர்ந்து மௌனமாகவே இந்திரா காந்தி அம்மையாருக்கு அவர் தரிசனம் கொடுத்தார் என்பதையும் அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். விரும்பியதை வேண்டும் என்று கேட்டு சாப்பிடுவது துறவிக்கு அழகல்ல என்று கருதுகிற ஒரு மனப்போக்கு பரமாச்சாரியாரிடம் இருந்தது. ஆனால் ஒரு முறை அடுத்தடுத்து 3 நாட்கள் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கீரை உணவு பரிமாறப்பட்டதை பார்த்து பரிமாறியவரிடம் கேட்டார், ஏன் இதை அடுத்தடுத்து சமைக்கிறீர்கள் என்று. இல்லை, நீங்கள் விரும்பி சாப்பிடுவதாக அறிந்தேன், நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக அதை இலையில் போட்டுக்கொள்வதால் உங்களுக்கு பிடிக்கும் என்று அதை சமைத்தேன் என்று சொன்னார் பரிமாறியவர். பரமாச்சாரியார் திகைத்தார். நாக்கு ருசிக்கு அடிமைப்படுவதாவது என்று சொல்லி மறுநாள் அதிகாலை எழுந்து மாட்டு கொட்டைக்கு சென்று அங்கிருந்த சாணியை உருட்டி உருட்டி இதுவும் ஒன்றுதான் அதுவும் ஒன்றுதான் என்று சாணி உருண்டைகளை அவர் விழுங்கினார் என்பதை அவரது வரலாற்றில் நாம் காண்கிறோம். பல மாணவர்கள், 50-60 மாணவர்கள் பரமாச்சாரியாரை சந்திக்க வந்தார்கள். அன்று அவர் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம் என்று சொன்னால் செய்கைகளால் கூட பேசக்கூடாது. வாய் பேசாது இருப்பதோடு செய்கைகளாலும் பேசாதிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மௌனத்தில் ஆழ்ந்திருந்த அவரிடம் இந்த 50-60 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டது. அவர் செய்தியை கேட்ட அவர், அவர்களை வர சொல்லுங்கள் என்று சொல்லி பேசத் தொடங்கிவிட்டார். வந்த அத்தனை மாணவர்களும் பேசி ஆசி வழங்கி அவர்களை அனுப்பினார். அவர்களெல்லாம் சென்ற பிறகு அடியவர்கள் கேட்டார்கள், மௌன விரதத்தில் இருந்த நீங்கள் மௌனத்தை முறித்து பேசினீர்களே என்று. அதற்கு பரமாச்சாரியார் சொன்னார், வந்திருந்த அத்தனை மாணவர்களும் பார்வையற்ற பள்ளியிலிருந்து வந்திருக்கிற மாணவர்கள். என்னை பார்ப்பது என்பது அவர்களுக்கு இயலாது. அவர்கள் என்னை தரிசிப்பது என்பதே என் குரலை கேட்பது தான். அப்படி ஆசையாக வந்திருக்கிற மாணவர்களிடம் நான் பேசாமல் இருந்து விரதத்தை அனுசரிப்பதா முக்கியம்? விரதத்தின் நோக்கமே அடுத்தவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்பது தானே. ஆகையால் தான் நான் இன்று பேசத் தொடங்கினேன் என்று பரமாச்சாரியார் விளக்கியதாக அவருடைய வரலாறு சொல்கிறது. KS வெங்கடரமணி என்கிற ஒரு எழுத்தாளர், முருகன் என்றொரு உழவன், கந்தன் தேசபக்தன் என்பது போன்ற தமிழ் புதினங்களை எழுதியவர், பேப்பர் போட்ஸ் என்பது போன்ற ஆங்கில புதினங்களையும் எழுதியவர், ஒரு பெரிய இருமொழி எழுத்தாளர். அவரிடம் பால் பிரண்டன் என்கிற ஒரு வெளிதேச அன்பர் ஒரு வேண்டுகோள் வைத்தார். இந்த பால் பிரண்டன் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுள்ள ஒரு வெளிதேசக்காரர். பரமாச்சாரியாரை சந்திக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். KS வெங்கடரமணி அதற்கென்ன, நான் அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி பரமாச்சாரியாரை சென்று சந்தித்து இந்த வெளிதேச அன்பரை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். பால் பிரண்டன் மிகுந்த ஆர்வத்தோடு பல்வேறு ஆன்மீக சந்தேகங்களை பரமாச்சாரியாரிடம் கேட்டார். பரமாச்சாரியார் அகில உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்கள் மேலும் அன்பு செலுத்தியவர். பால் பிரண்டன் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். இறுதியாக பால் பிரண்டன் ஒரு கோரிக்கை வைத்தார். எனக்கு நீங்கள் ஆன்மீக குருவாக இருக்கக்கூடாதா? எனக்கு உபதேசம் செய்யக்கூடாதா? ஏதாவது மந்திர உபதேசம் என்று அவர் கேட்டார். பரமாச்சாரியார் சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் ஒரு மடாதிபதி. இந்த மடத்திற்கென்று சில விதிகள் இருக்கின்றன. மடாதிபதியாக நான் இருக்கிற வகையில் அந்த விதிகளை நான் மீற இயலாது. ஆனால் திருவண்ணாமலையில் ரமணர் என்கிற ஒரு மகரிஷி இருக்கிறார், மிக உன்னதமான ஆன்மீகவாதி.
அவசியம் நீ வெளிதேசம் புறப்படுவதற்குள் அவரை பார்த்துவிட்டு போ, அவருடைய தரிசனம் உனக்கு பல நன்மைகளை தரும் என்று பரமாச்சாரியார் சொன்னார். அவர் விடைபெற்றார். விடைபெற்ற வால்பிரண்டன் தான் தங்கியிருந்த உணவகத்தில் இரவு அறையை உள்புறம் தாழ்பால் போட்டுக்கொண்டு உறங்கிவிட்டார். நள்ளிரவில் பூட்டி அறையின் உள்ளே திடீரென்று ஒரு ஒளி தோன்றியது. திடுக்கிட்டு விழித்து கொண்ட வால்பிரண்டன் அந்த ஒளி வட்டத்தில் பரமாச்சாரியாரின் திருமுகத்தை பார்த்தார். இது எப்படி சாத்தியம் என்று தன்னை கிள்ளி பார்த்து கொண்டார். உண்மைதான், வந்திருப்பது பரமாச்சாரியார் தான். அவர் சிரித்து கொண்டே, கட்டாயம் ரமணரை பார்த்துவிட்டு போ, நீ பார்க்காமலேயே புறப்படுவதற்கு பயணச்சீட்டுக்கு முயற்சி செய்கிறாய், பார்த்துவிட்டு போவது அவசியம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். வியப்போடு இந்த காட்சியை அனுபவித்த வால்பிரண்டன் பிறகு ரமணரை பார்த்துவிட்டு சென்றார். தான் எழுதிய புத்தகத்தில் இந்த சம்பவத்தை அப்படியே விவரித்திருந்தார். பூட்டிய அறையின் உள்ளே பரமாச்சாரியார் ஒளிவெள்ளத்தில் தோன்றிய அற்புதம். காலம் பல கடந்தது. ஒரு நாள் பரமாச்சாரியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றிலும் அடியவர்கள். திடீரென்று ஒரு அடியவர் கேள்வி கேட்டார், வால்பிரண்டன், இப்படி பூட்டிய அறையின் உள்ளே நீங்கள் ஒளிவடிவாய் தோன்றியதாக எழுதியிருக்கிறாரே, அந்த அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தினீர்களா என்று நேரடியாக கேட்டுவிட்டார். இப்போது பரமாச்சாரியார் பதில் சொல்ல வேண்டும். மாபெரும் தவசீலர்கள் அற்புதங்கள் செய்வார்கள், ஆனால் அற்புதங்கள் செய்வதையெல்லாம் அவர் பகட்டாக பிரகடனம் செய்ய மாட்டார்கள். பரமாச்சாரியார் எழுந்தார், சிரித்து கொண்டே உள்ளே போனார். போவதற்கு முன்னால் அந்த நண்பரை பார்த்து சொன்னார், அதனால தான் நான் சொல்கிறேன், தூங்குறப்போ நல்லதை நினச்சிக்கிட்டு தூங்கணும் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே போய்விட்டார் என அவரது வரலாற்றில் பார்க்கிறோம். ஆக உண்மையான தூய துறவியாக வாழ்ந்து 100 ஆண்டுகள் தவ வாழ்வு வாழ்ந்து பல அரிய உபதேசங்களை மக்களுக்கு அருளி சித்தி அடைந்து இன்றளவும் அருளுடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரமாச்சாரியாருடைய ஜெயந்தியை ஒட்டி அவர் போற்றிய கொள்கைகளை, அவர் அறிவுறுத்திய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்கிற சிந்தனையை மேற்கொள்வோம் என்கிற ஒரு செய்தி என்று பார்த்தோம். வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் மேலும் ஒரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, நரசிம்ம சுவாமி டெம்பிள், ரங்கநாத சுவாமி டெம்பிள், இந்த 2 டெம்பிள் பக்கத்தில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, 18 ஃபீட்டுக்கு உயரமான ஹனுமான் ஸ்டாச்சு இருக்கான். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹனுமான் ஸ்டாச்சு வந்து வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கிறவங்களும் நம்பிட்டு தான் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பூசாரியா அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு மேஜிக் நீடலால் அந்த ஒரு ஸ்டாச்சுவோட டாப்பில் போய் வச்சுருக்காரு. அண்ட் தென் அந்த வளர்ச்சி வந்து நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி ஊரில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் வந்து கூகுள்லாம் பண்ணி பார்த்ததுல இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாச்சு வந்து ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்களாம். ஓகே, உண்மையிலே வந்து ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. பட் இந்த மித்லாம் உண்மையாலே நமக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் கூகுளில் போட்டிருப்பாங்க, பட் எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது இல்லையா. எனிவே வந்து நம்மளோட ஹிந்து அந்த கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தினப்பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 31ஆம் தேதி 5வது மாதம் 2015ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளான இந்த ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் என்பதனால் சந்தோஷமும் அனுகூலமும் கண்டிப்பாக பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம், பணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிறிது மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதை அலட்சியப்படுத்துவது அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தலாம். உங்களுக்குள் வாக்குவாதம் குடும்பத்தில் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலமாக காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். கண்டிப்பாக தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சிவன் வழிபாடு செய்வர்கள் இன்று மகா பிரதோஷம் என்பதனால் கண்டிப்பாக போய் தரிசனம் செய்துவிட்டு வருவது உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் அளவை பன்மடங்காக உயர்த்துவதற்கு உண்டான அனுகூலமான செய்திகள் காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படுவதுடன் நீண்ட நாள் ஒரு பிரச்சனை தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்.
வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய சிறப்பும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாளாக காணப்பட்டாலும் கர்ப்பஸ்திரிகளும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். வயிற்று உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று அந்த நோயின் தாக்கம் அதிகரிப்பதற்குண்டான சூழ்நிலை காணப்படுவதனால் அந்த ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கும் என்றும் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவு பழக்கத்துக்கு மாறுவது இன்று நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமெல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு கஷ்டத்தையும் பெருமளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்திலோ தொலைதூர அமைப்புகளிலோ நல்ல செய்திகள் அனுகூல பிராப்தங்கள்லாம் காணப்படுகிறது. வியாபாரத்தில் இருந்தவர்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்று நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல அமைப்பு அனுகூல செய்திகள் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தைரியம் தன்னம்பிக்கையால் பெரிய செயல்களை முடிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஒரு நல்ல செயல் என்று முடித்து அதன் மூலமாக பேரும் புகழும் கிடைப்பது. உத்தியோகத்தில் ஓய்வு நாள் இருந்தாலும் உத்தியோகத்தில் உங்களுடைய கடமை ஆற்ற வேண்டிய நிர்பந்திக்கப்படுவது உங்களுக்கு பெருமளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இந்த இடைவெளிகள் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படும். வெளிவட்டாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தாருடன் சந்தோஷமாக செல்லக்கூடிய பயணங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத நல்ல செய்தி அனுகூல பிராப்தங்கள் ஏற்படுவதுடன் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பெரிய அளவு வசந்தத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள்லாம் காணப்பட்டாலும் சட்டத்துக்கு புறம்பான நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் சட்டத்துக்கு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் அண்டையலார் வீட்டு விஷயத்தில் கூட மிக மிக கவனமாக இருப்பதும் குறிப்பாக தேக ஆரோக்கியத்துக்கு தலைவலி நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள துலா ராசிக்காரர்கள் இன்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதே மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். வீணாக ஆவேசப்படுவதோ எதையோ யோசித்து கொண்டு வீணாக வருத்தப்பட்டு தேக ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்வதோ கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள். எனவே மனதிற்கு பிடித்த ஒரு பொருள் சேர்க்கைக்காக பணம் செலவானாலும் இந்த பொருள் கிடைப்பது மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் அனுகூல பிராப்தங்கள் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் நல்ல சந்தோஷங்கள் உறவினர் வருகை உறவினர் வீட்டுக்கு செல்வது போன்ற நண்பர்கள் வீட்டுக்கு வருவது போன்ற விஷயங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபம் எடுத்த காரியத்தில் ஜெயம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி தொலைதூர உறவினர் சேர்க்கை நண்பர்கள் சேர்க்கை அனுகூல பிராப்தங்கள் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதுடன் வண்டி வாகனத்தில் எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாள். புது ஒப்பந்தங்கள் புது முயற்சிகள்லாம் வெற்றி ஏற்படுவதுடன் ஓய்வு நாளாக இருந்தாலும் உங்களுடைய தேவை முதலாளிகளுக்கு தேவை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றமான நாள் ஏற்றத்துக்கும் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் புதிய உத்தியோக மாற்றம் சுபகாரிய செய்திகள் சுப வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் உறவினர் சேர்க்கை நண்பர்கள் சேர்க்கை போன்ற விஷயங்கள் ஏற்கனவே பிரிவாக இருந்த நண்பர்கள் உறவினர்கள் திருப்பி ஒன்று சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய எடுத்த காரியத்தில் மிகப்பெரிய அனுகூல பிராப்தங்கள் ஏற்படுகின்றன. தொலைதூர செய்திகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. தந்தையாருடைய தேகாரிக்கு மனதை சங்கடப்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தணும்.
கண்டிப்பாக சிறு வாக்குவாதங்கள் கூட பெற்றோருடன் வைத்துக்கொள்வது என்ற தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஏற்படுத்திவிடும். அதே சமயம் வழக்கு போன்ற விஷயங்கள் இல்லாமல் யாரை பற்றியும் தவறாக பேசுவதெல்லாம் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தி அவமானத்தை ஏற்படுத்திவிடும். எனவே வாய் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், கேளிக்கை பேச்சுகள் வேண்டாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், இறுதியான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்ட கிரக அமைப்புகள்லாம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டம அமைப்பில் உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் 3 குரங்கு பொம்மையை மனதில் வைத்துக்கொண்டு குடும்பத்தாருடன் உங்களுடைய பயணத்தை மற்றவரிடம் சுருக்கிக் கொள்வதுடன் தேவையில்லாத விஷயத்திற்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பதுடன் சுருங்கிக் கொள்வது, நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்வது, மனதிற்கு பிடித்த இஷ்டமான தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே சிறந்த நாளாக இன்றைய நாளுக்கு உண்டான அமைப்பாக காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஜீவிதா, இன்னைக்கு நாமக்கல் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து நான் ஒரு இடத்த பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து கொல்லி ஹில்ஸ், கொல்லிமலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம். இது வந்து நம்ம நாமக்கல்லேருந்து ரொம்பவே கிட்ட 45 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணினா இந்த கொல்லி ஹில்ஸ் வந்துடும். அண்ட் வந்து இந்த கொல்லி ஹில்ஸோட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா வந்து 1200 மீட்டர்ஸ் உயரும். ஓ மை காட். அதில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஆகாய கங்கை வாட்டர் ஃபால் அப்படின்னு இருக்குது. அப்புறம் அங்கே வந்து டெலிஸ்கோப் வியூ இருக்குது, வியூ பாயிண்ட் அங்கேருந்து பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெடிசினல் ஹர்ப்ஸ், மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் அங்கே நிறைய கிடைக்கும். ஸோ உங்கள் முக்கியமாக வந்து நீ பெயின்க்கு வந்து அங்கே நிறைய மசாஜ் சென்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ யாராவது போய் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொல்லிமலை போகலாம். ஆமாம்மா, கொல்லிமலைன்றாலே ரொம்ப ஒரு ஃபேமஸான பிளேஸ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள்லையும் கொல்லிமலையை வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ ஹெனியா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நாமக்கல்ல இருக்கிற முக்கியமான ஸ்பாட்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வியூவர்ஸும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம புது காலை நிகழ்ச்சியில் நாமக்கல் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செட் ஆஃப் செக்மெண்ட்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் வேற செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் அண்ட் வேற டிஸ்ட்ரிக்டோட இன்ஃபர்மேஷனையும் வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Jeevitha and Shantini from புது காலை. Bye. Thank you.